எல்லோருக்கும் வணக்கம். சுவையான பாலப்பம். பாலப்பம் செய்கிறதுக்கு 1 கிலோ வெள்ளைப்பச்சரிசி, 1 மேசக்கரண்டி உளுந்து சேர்த்து நன்றாக கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற விட வேணும். இந்த ஊறின அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு தேங்காய் உடைத்த இளநீர் விட்டு நல்ல மென்மையாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுக்க வேணும். இதை நல்லா கையால் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 12 மணி நேரம் புளிக்க வைக்க வேணும். நல்லா புளித்ததுக்கு பிறகு தேங்காய் அரைச்சி கட்டிப்பால் முதல் பால் எடுத்து அதில் சுவைக்கேற்ப சீனி சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து கலந்து வைக்கவும். 2வது பால் எடுத்து இந்த புளித்த மாவில் விட்டு உப்பு போட்டு கலந்து எடுக்கவும். இந்த கலவை தோசை பதத்தை விட கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்க வேணும். இப்போது அப்பச்சட்டி சூடானதும் அப்பத்தை ஊற்றி அதில் பால் விட்டு இப்போ நீங்கள் பார்க்குற பதத்துக்கு வெந்ததும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாலப்பத்துக்கு நான் அப்பச்சோடாவோ வேறு எதுவும் சேர்க்கவில்லை. இந்த சட்டிக்கு கூட எண்ணெய் போடையில் சும்மா கிச்சன் டிஷ்யூவால் தான் நான் சட்டியை துடைச்சி விடுறேன். இந்த பாலப்பத்தில் கொஞ்சம் பால் விட்டு முட்டை போட்டு செய்தால் முட்டையும் பாலும் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். சிறுவர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்களும் செய்து பாருங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. நன்றி.